கோவை குற்றாலத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மோகன். மோகன், சுற்றுலா பயணிகளுக்கு எத்தனை நாட்கள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது? மாவட்ட நிர்வாகம் சார்பாக என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது கோவை குற்றாலம். கோவை மட்டுமல்லாமல் கோவை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை மாவட்டம் மற்றும் கேரளா போன்ற மாநிலங்களைச் சார்ந்த ஏராளமானோர் இங்கு கோவை குற்றாலத்திற்கு வந்து அருவியில் நீராடி செல்வது வழக்கமாக உண்டாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் திடீரென்று பொழிந்திருக்கக்கூடிய மழையின் காரணமாக ஏற்பட்டிருக்கும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக கோவை குற்றாலத்தில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவை குற்றாலத்தை பொறுத்தவரையில் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் பொழிந்த அடைமழையால் தான் இந்த காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களாகவே அந்த பகுதியில் பொழிந்த அடைமழையின் காரணமாக நீர்வரத்து சற்றே அதிகரித்திருந்தது. இந்த நிலையில் தீபாவளியினுடைய விடுமுறை காலத்தில் கூட நேரில் சென்று பார்ப்பதற்கு அனுமதியை தவிர குளிப்பதற்கு அனுமதி இல்லை என வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கோவை குற்றாலத்தை பொறுத்தவரையில் வனத்துறையின் கட்டுப்பாட்டு கீழ் வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு அதிக அளவிலான மழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பொழிந்தது. அதனுடைய வெள்ளம் என்பது காற்றாற்று வெள்ளமாக மாறி தற்பொழுது கோவை குற்றாலத்தில் வருவதன் காரணமாக இது பொதுமக்கள் குளிப்பதற்கு பாதுகாப்பானதாக இல்லை என வனத்துறை கருதியது. அதன் அடிப்படையிலேயே கோவை குற்றாலத்திற்கு செல்ல வேண்டாம் எனவும் அனுமதி தரப்படாது என்றும் வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று புதன்கிழமை 22/10/2025 இன்று முதல் கோவை குற்றாலம் வந்து தற்காலிகமாக மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக மூடப்படும் என தெரிவித்திருக்கக்கூடிய வனத்துறை இந்த காற்றாற்று வெள்ளம் சீரான பிறகே சுற்றுலா பயணிகள் சென்று நீராடுவதற்கு அனுமதி தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை குற்றாலத்தை பொறுத்தவரையில் தற்பொழுது ஏற்பட்டக்கூடிய வெள்ள பகுதிகளுக்கு வனத்தினுடைய அனுமதி இல்லாமல் செல்லக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பொதுமக்களோ வேற யாரும் இளைஞர்களோ ரீல்ஸ் எடுப்பதற்காகவோ போட்டோ எடுப்பதற்காகவோ வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டை மீறி உள்ளே செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.